பகுத்தறிவு வேணும். ஒன்றும் ரேங்க் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் பகுத்தறிவு பாருங்க, உலகளாவிய அறிவு, உலக அறிவாளி அவங்க. அவர் வெறும் பழைய மரியாதை. அவர் கையெழுத்து பார்த்துக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் சிக்னேச்சர் கவாய்கிட்ட நான் கேட்டு வாங்கினது அது ஒன்று தான். அவர்கிட்ட அந்த புக் இருந்துச்சு, கெய்க்வாடுகிட்ட இருந்துச்சு அந்த புக்கு. கெய்க்வாடுகிட்ட இருந்து கவாய் வாங்கினார் பிரசிடென்ட். அம்பேத்கர் எழுதிருந்து இவ்வளோ பெரிய புக்கு, இவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஹேண்ட் ரைட்டிங். என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ் இன்னும் கூட நம்மளால் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த சிக்னேச்சர் இருக்குது, அது ஆக்சுவல் ஒரிஜினல் சிக்னேச்சர் தான். யார்கிட்ட இருக்குது புக்கில்? அவர் கையெழுத்தே இருக்குதுன்னு இல்லை, அந்த வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய புக்கு, அது இவ்வளோ லாங்கு. எல்லாரும் சொல்றது கம்ப்ளீட்டா எழுதுன கைப்பட நான் கொடுக்க மாட்டேன்னு கவாய். நோ ஐ கான்ட். பீகாரில் கவர்னர் ஆகிறார், அப்போ எனக்கு பிரசிடென்ட் வானாங்க. வேற என்ன ஒன்று கேளு, பெட்ரோல் பேங்க் கொடுன்னு கேட்டுக்கலாமே, ஒரு கேஸ் வாங்கி கொடுன்னு கேட்டுக்கலாமே. எங்கே இங்கே இல்லை, பீகார்லேயே கூட கேட்டுக்கலாம், லீஸில் விட்டுக்கலாம். எனக்கு அந்த புக்கு தான் வேணும். அவருக்கு பர்சனல் சூட் கேஸ்லேருந்து எடுத்து என் கையில் கொடுத்துட்டாரு. காட்டுற ஒரு நாளைக்கு வாங்க. என்ன அறிவு இருக்கும், ஏன்னா நம்மளாம் கால் தூசி டெய்லி கூட தொட முடியாது. அவர் வந்த இடத்த கோட்டை விட்டாங்க, வலிக்குது. அவர் கால் வச்ச இடம் சார். ராம ஜென்ம பூமிக்கு ராம பாலம் அமைக்கிறது வச்சானா அது கோயில் கட்டலாம். டேய், அவர் கால் வச்ச இடம்டா இருக்கு. இந்த ஊருக்காரங்க இந்த பற்றே இல்லை சார். சத்தியம் தோக்கணும், தர்மம் தோக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமா போயிட்டார் அவர்? இல்லை சொல்லுங்க. அது ஒரு ராமூர்த்திவாதர் புலவர், இவங்களாம் பட்டம் வச்சுக்கிட்டு எனக்கு வாதியர் தான். என்டிஎஸ் காரியத்தில் பேசும்போது நம்ம அபிமன்னன் அபிமன்யு நான் பெரிய வீரன், மாவீரன் இதெல்லாம் பேசியிருந்தார் அபிமன்னன். நான் ஏன் சொன்னேன், அவருக்கு புல்லு போதான் தெரியும், வெளியே வர தெரியாது. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான் அவங்க கதையை. அபிமன்யு பெரிய வீரன் தான், உள்ள போக தெரியும், ஆனால் வெளியே வர தெரியும். அப்ப நான் அதை படிச்சுட்டு தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. வேத விற்பனர் சொல்ல முடியாது. தமிழ் ஒரே குஷியாக கூட ஒரு ராமூர்த்திவாத நம்மளுக்கு பெருமையாக பேசுறாரு. முன்னாடி பெருமையாக பேசுகிறான், அடிக்கிறான் ஆஃப் பண்ணி. ஐயா உண்மை தானே, மகாபாரத சொற்பொழிவு எல்லாம் நடக்குன்னு போகிறேன். அவங்க எல்லாம் சொருக்கும் இவர் ஒரே இதில் அடிச்சிருவாங்க போட்டு. ஏன் அந்த கல்யாண ராமன் ஒருத்தன் வந்தானே, திருச்சி கல்யாண ராமன், போர்வல்பேட்டில் பாடி லாங்குவேஜ்லேயே பேசுகிறவன். அவன் நான் மகாபாரத பட்டாபிஷேகம் வந்து எல்லாம் பூஜை பண்ணிட்டு அதான் எல்லாத்தையும் விட இவாலே முடிச்சிட்டல, என்னென்ன நான் சொல்கிறதுக்கு எனக்கு அவன் கொழுப்பினா பேசினான் தெரியுமா. நான் கலைஞர் ஸ்ரீவில் பேசுறதில்ல, இப்படியெல்லாம் திமுறா பேசியிருந்தான். கர்ணன் மாதிரி ஒரு நல்லவன் எவனும் கிடையாது. ஏன்னா 5 நிமிஷம் பேசினானுங்க. ஏன் பேசணுன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இதெல்லாம் பேசுகிறாருல, இவரை மாட்டி ஒன்று இந்த ஆளுக்கிட்ட அப்படின்னு பேச சொன்னாங்க. இல்லை நான் ஏங்க கர்ணன் மாதிரி ஒரு ஐயகம் எவனுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு இது வயிற்றில் குழந்தைக்கிறான், பிங்க்கு 9 மாதம் ஆளுக்கு. கர்ணன் மாதிரி நீ பார்த்தல, இவனை மாதிரி ஐயோக்கியம் எவனுமே இல்லை. பெத்த தாய் சொல்லு கேட்காதவன் போய் ஒரு யோகினாடான்னு கேட்டேன். மகனே நான் தானே அவங்க அம்மா வந்துருந்தாக்கா, அவன் வந்தானா உப்பிட்டவரை உள்ள நினைக்கிறேன். நான் உப்பு சாப்பிட்டேன் நானும்மா. அப்போ அவங்க அம்மா பால் ஊற்றுதாளா இல்லையா? அப்போ உங்கள் அம்மா பேசணுமாண்ணா ஆகும்பா அவன் ஆணவம் முடிச்சுவெல்லாம் நல்லவனாடான்னு பேசணும். நான் அழுதி போட்டான். ஐயா நீங்கள் படித்தது வில்லி பாரதம் இருக்கும், நான் படித்தது வியாசர் பாரதம் இல்லை. திருச்சி கல்யாண ராமன் போடே போயிட்டான் சார் அவன். அதனால் எனக்கு இவங்க மேலாம் கோவம் இல்லை சார், அன்பு எனக்கு உண்மையில் ரொம்ப. பட் நீங்கள் வேலையே செய்யாத விதைக்காத எப்படி சார் வேலையை சொல்லுங்கள்.
கண்டிப்பாக அதுக்கு அதுதான் வேலையை. கேஎஸ் எனக்கு என்ன வானவா, எனக்கு பிடிக்காதா, இல்லை என்ன தொந்தரவு பண்ணுகிறாரா இருந்தாலும், இல்லை எங்கன்னா குச்சி போட்டு அப்படியே பார்ட்டி பேர் கற்றுனுக்கிறாரா, ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் செய்யல வேலை, அதனால தான் நம்ம தோக்குறோம். வேறு எதுக்கு தோக்குறோம் சொல்லுப்பா. நான் பொறிக்க இருந்தால் பரவாயில்ல, லஞ்சம் வாங்குறோன்னு இருந்தால் பரவாயில்ல, கை சுத்தலாத இருந்தாக்கா பரவாயில்ல, ஐயோ அந்த ஆளுக்கு அவன் போகணும் எல்லாம் அமைஞ்ச என்ன நீங்கள் தோக்கடிக்கிறீங்கன்னா உங்கள் உள்ள சரியில்லைன்னு தானே அர்த்தம். எதுவும் செய்யுங்க. சரி வரோம் சார். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய கர்நாடக மாநில பெங்களூர் ஸ்டேட் பிரசிடென்ட் பி கோவிந்தராஜ் மற்றும் ஜெனரல் செக்ரட்டரி ஆர் தனபால் சார், நாங்கள் இருவரும் வந்த காரணம் என்னவென்றால், கர்நாடகா ஸ்டேட்டினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இங்கிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கைக்காக நாங்கள் தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களை சந்தித்து உரையாடினோம். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியினுடைய லிஸ்ட்டை எல்லாம் தயார் பண்ணிவிட்டு இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள் நாங்கள் தேசிய தலைமைக்கு அனுப்ப வேண்டும். அந்த விஷயத்துக்காக நாங்கள் பெங்களூரிலிருந்து கோலார் தங்கவேலுக்கு வந்திருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் எங்களுடைய தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடன் உரையாடினோம். அவருடைய அட்வைஸை பொறுத்து நாங்கள் வேலை நடத்துவோம். வரும் எலெக்ஷனில் இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் வரவிருக்கிறது. அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் நாங்கள் எல்லா வார்டிலையும் நின்று ஜெயித்து காட்டுவோம் என்று இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது செக்ரட்டரி ஆர் தனபால் 2 வார்த்தை பேசுவார். ஜெய்பீம். தேசிய பொதுச் செயலாளர் திரு ராஜேந்திர கவாய் அவருடைய ஆர்டர் பிரகாரம் இன்றைக்கு நம்முடைய கர்நாடக மாநில தலைவர் திரு பி கோவிந்தராஜ் அவருடைய தலைமையில் இன்றைக்கு நம்முடைய தேசிய தலைவர் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களை சந்தித்து இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பெயர்களை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, இப்படி இந்த பெயர்களை நாங்கள் பரிந்துரைத்து தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு இருவரும் நாங்கள் இங்கே தங்கவயலுக்கு வந்து இங்கே இருக்கிற அருமை தலைவர்கள் அவர்களை சந்தித்து, தேசிய தலைவரை சந்தித்து நாங்கள் இன்றைக்கு ஒரு சொல்லியிருக்கிறோம். அதன் பிரகாரம் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக தயார் பண்ணி நாங்கள் தலைமை பாம்பேக்கு அனுப்பி வைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லிவிட்டோம். ஜேபீம். கோலார் தங்கவயலுக்கு விஜயம் செய்திருக்கிற கர்நாடக மாநில ரிப்பப்ளிகன் பார்ட்டியின் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களை சந்தித்து இந்திய தேர்தல் கமிஷனில் பதிவு செய்ய வேண்டிய நெறிமுறைகள், மாவட்ட கமிட்டி மற்றும் ஸ்டேட் கமிட்டியின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை எவ்விதம் தேர்ந்தெடுப்பது என்கின்ற அறிவுறுத்தலுக்காக மாநில தலைவரும் செயலாளரும் வந்திருக்கிறார்கள். தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்த பணியை 2 நாட்களில் கோலார் மாவட்ட கமிட்டி நிர்வாகிகள் செய்து முடிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.